ரீசெண்டா நிர்மலா சீதாராமன் தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட உதவாது, வாழ்வாதாரத்துக்கு உதவாது அப்படின்னு. வணக்கம், சமூக சேவை சுந்தர். முக்கிய பதிவு. ஒரு தம்பி ஒருத்தர் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தாரு, நானும் அதை பார்ப்பேன். விஜய் ரெக்ஷன் சொல்லி விஜயுடைய கட்சி துண்டை தலையில கட்டிட்டு அவர் ரொம்ப வீடியோ போடுவாரு. ஏன் போடுறாருன்னா அப்பதான் தெரியுது விஜய் பத்தி தாக்குற மாதிரியே பேசுவாரு. ஆனா விஜய் ரசிகர்னு சொல்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ நீங்க எப்படி திமுகவுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி நடந்த சம்பவம் ஒன்று இருக்கும், பொய்யா வீடியோ போட்டு இருக்கிறீங்க. அதுக்காக தான் நான் வீடியோ போடுறேன், உங்களுக்கு புரிய வைக்க, மக்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க திருந்த மாட்டீங்க, நீங்க தப்பான தான் வீடியோ போடுறீங்க. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, அந்த தம்பி பிஜேபி தாக்குது, மற்ற கட்சியில் அனைத்து தாக்கி பேசுறாரு, வேணா விஜய் ரசிகர்ன்றாரு. கட்சியில பார்த்தா இவன் திமுகவுக்கு சொம்படிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அனைத்துமே பொய்யா பேசுறான். இனிமே நிஜமா பார்த்த மாதிரி நிர்மலா சீதாராமன் விலைக்கு போட்டிருக்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இவன் பதிவு பார்க்காதவே நான் போட்டிருக்கிறேன். இதே மாதிரி கிராபிக்ஸ் பண்ணி மிக்சிங் பண்ணி அதை ஒரு பாட்டு கட் பண்ணி அவங்க படிச்சு சொல்றத பிச்சை எடுக்கிறேன்னு ஒரு வார்த்தை வந்தவொடனே அப்படி கட் பண்ணி போறது. எதுக்காக அதை சொல்றாங்க? விடுதலை பத்திரிகையில வந்ததை அவங்க படிச்சு சொல்றாங்கன்னு விளக்கமா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டேன். திரும்ப இந்த தம்பி நடிக்கிறான். தம்பி நடிக்கணும்னா ஒன்னும் துயரமா நடிக்கணும்னா அழ வரணும், காமெடியா நடிக்கணும்னா சிரிப்பு வரணும், ஒன்னும் கை தட்டணும்னா ஒரு நல்ல ஒரு கருத்து இருக்கணும். எதுவுமே கிடையாது தம்பி. நீ அழுத்தா சிரிக்கிறதா இல்ல ஒரு காமெடி பீஸா கூட வரலையே. உன் பசங்க பார்த்தா உனக்கு கேவலம் நினைப்பாங்க. வீடியோ போட்டா ஒன்னும் பொய்யா போடணும்னா அந்த பொய் உண்மையா நம்பணும். ஒன்னும் நடிக்கணும்னா அதை மக்கள் விரும்புற மாதிரி நடிக்கணும். ஒண்ணுமே இல்லாத ஒரு வீடியோ போட்டு காமெடி பண்ற தம்பி, நீ விஜய் ரசிக்கிறனா இல்ல திமுக சொம்படிக்கிறியா? ஒண்ணுமே புரியல. அந்த வீடியோவில் நெட்ல மக்களுக்கு அனைவருக்கும் புரியுது. ஒவ்வொரு செல்லுலயும் சின்ன வயது பிள்ளைகள் இருந்து வயசான ஆயா பாட்டி வரைக்கும் மொபைல் போன் வந்துருச்சு, ஆன்லைன் மொபைல் போன். அதுல அனைத்தும் தெரிஞ்சுக்கிறாங்க. எப்படிடா நம்புவாங்க நீ பேசுறத? தம்பி காமெடி பீஸா இருக்கிறாடி. அதனால நிர்மலா சீதாராமன் விடுதலை என்ற பத்திரிகையில தெளிவா இந்த பெரியார் உங்க தாத்தா அசிங்கமா பேசியதை அதை படிச்சு காமிக்கிறாங்க. அதை ரிப்ளை கூட சொல்ல தெரியாத ஒரு கமல் வளர்றாரு. ஏன்டா பிச்சை எடுக்க மாட்டான்? இப்ப பிச்சை எடுக்கத்தானே இந்த வீடியோ போட்டிருக்கிற? பொய்யா பிச்சை எடுக்கத்தானே திரும்ப பொய் சொல்லி உங்க மீடியா ஆட்கள் எல்லாம் போட்டுக்கிறீங்க. இதை தாங்க முடியாம தான் நான் உங்களுக்கு விலைக்கு வீடியோ போடுறேன். புரிஞ்சுக்குங்கடா. காமெடி பீஸா நடந்துக்காதீங்கடாடி. கேவலமா இருக்குதுடா. கோணவாயா நடிக்கிறாடாடி. உண்மையிலே உங்க கட்சி தலைவருக்கு தான் கோணவாயின் பேர் வந்திருக்குது. உனக்கும் பேர் வந்துருச்சுடா. உன் பிள்ளைங்க உனக்கு கோணவாயின் தானே கூப்பிடுவாங்க. நாய உன் ஒழுங்கா நல்ல வீடியோ போட்டு நல்ல பேர் ஏறுடா. நாங்களாம் உண்மையான வீடியோ போடுறோம். இந்து மக்கள் கட்சி சார்ந்தவங்க அவங்க எப்படிடா பேசுவாங்க? ஆனா பேசியே இருக்க மாட்டாங்கன்னு மக்களுக்கு தெரியும். அப்படியே அந்த வீடியோ முழுமையா பார்த்தாவது உன்னால வீடியோ பதிவு போட தெரிந்தாடா நாய. தமிழ் மக்களே இந்த வீடியோ போடுறேன், முழுமையா போடுறேன், பாருங்க. தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது. தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும். And this was published in a magazine called விடுதலை. இந்த தமிழ் மொழியானது காட்டுமிராண்டி மொழி என்று நான் ஏன் சொல்கிறேன்? இன்று கோபித்துக் கொள்ளும் யோகியர்கள் ஒருவர் கூட சிந்தித்து பேசுவதில்லை. வாய் இருக்கிறது என்று எதையாவது பேசி வயிறை வளர்ப்போம் என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமலே பேசி வருகிறார்கள். My mother tongue Tamil. I'm reading this. It really makes me feel angry. This elderly man says who they worship every morning, afternoon, evening. I'm not even taking this.